உண்டாவதாக. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற, எல்லாருடைய காதுகளிலும் கேட்டிருக்கிற ஒரு வசனம், சங்கீதம் 122:7. வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வேத பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதை தியானிக்கும்படி, இதை புரிந்து கொள்ளும்படி, இது ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்யும்படி, தேவன் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி உதவி செய்யுங்க. நம்முடைய கைகளிலே தருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. தாவீது எழுதின ஆரோகண சங்கீதம் கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி, எருசலேமை பற்றி அவர் எழுதுகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே, உன் அலங்கம் என்று சொல்லுவது எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். எருசலேமை தான் உன் அலங்கம் என்று சொல்லுகிறார். அலங்கம் என்பது பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு மதில் சுவராக கருதப்படுகிறது. அரமனை என்பது தேவனுடைய ஆலயமாகவும் நம்முடைய வீடாகவும் நாமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே பாதுகாப்பு இருக்குமானால் சமாதானம் இருக்கும். உன் அரமனைக்குள்ளே தேவன் இருப்பாரானால் சுகம் இருக்கும். அதனால நம்முடைய வீட்டுக்குள்ளே சுகமும் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பும் தேவன் தந்தருள்வாராக. அல்லேலூயா. அப்படின்னா சமாதானம் இல்லை, நான் சமாதானமாக இல்லைன்னு சொல்கிறவங்க மாத்திரம், எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். சமாதானமாக இருக்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஒன்று சமாதானம் இருக்கணும், இல்லை சமாதானம் இல்லாமல் இருக்கணும். ரெண்டுக்குமே கை தூக்கலைன்னா நம்ம எந்த பிரிவில் இருக்கிறோன்னு கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தம்முடைய ஜனத்துக்கு முதலில் கொடுப்பது சமாதானம். அல்லேலூயா. என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் சமாதான பிரபு என்று சொல்லியிருக்கிறார். நான் கொடுக்கிற சமாதானம் உலகத்தை போல் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, சகரியா 2:4-5, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு சுற்றிலும் என்று சொல்லப்பட்டிருப்பது எதை காண்பிக்கிறதுனா, எருசலேமை சுற்றி. எருசலேமை சுற்றிலும் அங்கு ஒரு அலங்கம் இருப்பது போல இங்கே இயேசு இஸ்ரவேல் ஜனத்துக்கு அக்கினி மதிலாக இருந்து பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 125 சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. 48 சங்கீதம் 2ஆம் வசனம், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது மகாராஜாவின் நகரம். அப்போ எருசலேம் மகாராஜாவின் நகரமாக இருக்கிறது. எருசலேமை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார், அக்கினி மதிலாக இருக்கிறார். ஆகவே அந்த எருசலேமின் மேல், மகாராஜாவின் நகரத்தின் மேல் யாரும் சத்தியம் பண்ணக்கூடாது என்று மத்தேயு 5:35 வாசிக்கிறோம். இப்போ எருசலேம் என்பது மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நகரமாய் கருதப்படுகிறது. அப்போ தேவன் அதற்கு பாதுகாப்பாகவும் சுகமும் அதற்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தாவீது இங்கே அந்த எருசலேமை சுற்றி, ஆலயத்தை சுற்றி அந்த பாட்டை எழுதும்போது இப்படியாக பாடுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 122 முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னபோது எத்தனை பேருக்கு சந்தோஷம் வந்துச்சு? அல்லேலூயா. கவனிங்க, ஆலயத்துக்கு போகணும்னு சந்தோஷம் வராமல் போலனா பாஸ்டர் திட்டுவாரேன்னு வந்திருப்பீங்கன்னா நிச்சயமா நீங்க சமாதானத்தை பெற முடியாது. போனோன்னு சொன்ன என்ன வரணும்? மகிழ்ச்சி வரணும். ஆலயத்துக்கு போவோம்னு சொன்ன போது என்ன வந்துச்சா? மகிழ்ச்சி வந்துச்சு. அப்போ நம்ம மகிழ்ச்சியாய் ஆலயத்துக்கு வர வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி. எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் நம்ம யாரை பார்க்க போகிறோம்?
அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வேணும். அப்போது அவங்க தாவீதை பார்த்து சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஆலயத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்கீங்க. ஆகவே தேவனுடைய ஆலயத்தில் கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 10:25 சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் புத்தி சொல்ல வேண்டும். சபைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு விசுவாசி தனிமையில் வளர முடியாது. விசுவாசி என்ன செய்ய முடியாது? நீ சபைக்கு வந்துட்டு பாதியிலே போயிட்டேன்னு வச்சுக்க, நீ வளர மாட்ட. இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு தலையை காட்டு போயிடுவாங்க. அப்போ பரலோகத்துக்கு போயிடலான்னு அர்த்தமா? கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். சபை முடியும் வரையிலும் தேவன் இருக்கிறார், நாம் இருக்கணும். சபை கூடி வருதலை விடும்போது ஒரு மனுஷன் வளர்ச்சி அடையாமல் போய்விடுகிறான். ஏன்னா எந்த மனுஷனும் சபையினுடைய உதவி இல்லாமல் தனிமையிலே வளரவே முடியாது என்பதை அது நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சபை ஆவிக்குரிய பாதுகாப்பின் இடமாய் இருக்கிறது. அங்கே ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய பாதுகாப்பு இருக்கிறது. பிரசங்கி 4:9-10 வாசிக்கும் பொழுது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். நல்லா கவனிக்கணும். அப்போதான் நீ கீழே விழுந்துட்டேனா உன்னை தூக்கி கொண்டு போவதற்கு ஆட்கள் இருக்கும் என்று சொல்றார். அல்லேலூயா. சபைக்கு போகாத ஒருவன் கீழே விழுந்தால் அவனுக்கு உதவி கிடையாது. ஆகவே சபை பாதுகாப்பின் ஒரு இடமாய், ஆவிக்குரிய ஆதரவு பாதுகாப்பின் இடமாய் அது இருக்கிறது. மூன்றாவது, சபையை விட்டு விலகி தனிமையாக இருப்பது ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கான வழியை கொண்டு வரும். சபையை விட்டு ஒருத்தர் விலகி இருப்பாங்கன்னா அவங்க ஆவிக்குரிய வீழ்ச்சி அடைவார்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 5:7-8 வாசிக்கும் போது, அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் கவலைகளை அவர் மேல் வையுங்கள் என்று சொல்லி, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். அப்போ சபையை விட்டு தனிமையாக இருப்பது பிசாசினால் விழுங்கப்படுவதற்கு, அவனுடைய தாக்குதலுக்கு ரொம்ப எளிமையாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ சபையை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகி இருக்கக்கூடாது. நாலாவது, சபையை விட்டு விலகுவது தேவனுடைய சரீரத்தை விட்டு விலகுவதற்கு ஒப்பானது. ஏன்னா பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 12:27, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியாய் அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். எபேசியர் 5:30 வாசிக்கிறோம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து நாம் பிரிந்து போவது ஆவிக்குரிய பலவீனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். ஆவிக்குரிய பலவீனம் அதிகமாய் நமக்கு உண்டாகும். ஆகவே நாம் சபையை விட்டு விலகக்கூடாது. ஐந்தாவது, உண்மையான விசுவாசிகள் தேவனை ஆராதிக்க சபையை விரும்புவார்கள். எப்போ ஆராதனை வரும், எப்போ ஆராதனைக்கு போவோம், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்னு எதிர்பார்ப்போடு இருப்போம். அல்லேலூயா. சண்டே ஆராதனை எப்போ சண்டே வரோங்கிறத ஒரு பெரிய 6 நாள் போய் 7வது நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எப்போ போவோம்னு ஒரு எதிர்பார்ப்பை அது ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படி இருந்தது மாத்திரமல்ல, நானும் அவர்களோடு கூட சென்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ சபை எவ்வளவு முக்கியம், ஆராதனை எவ்வளவு முக்கியம் நம்ம உணர வேண்டும் என்பதற்காக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், எருசலேமே உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரமனைக்குள்ளே சுகம் இருப்பதாக அப்படின்னு சொல்றார். அப்போ எருசலேமில் தான் தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயம் இருக்கிறதுனாலே தான் கர்த்தர் அது மகாராஜாவின் நகரம் என்று சொன்னார். அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எருசலேமை முக்கியப்படுத்துகிறார். தேவாலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, 2 முக்கியமான காரியம் தேவாலயத்துக்கு சிறப்பாக இருக்கிறது. அது மொத்த காரியங்களையும் உள்ளடக்கியது. நீங்கள் 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவக்கினான், கட்டி முடித்தான்.
7 ஆண்டுகள் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. கவனிக்கணும், இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட இடத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதான் தேவாலயத்தின் சிறப்பு. என்ன அப்படின்னா, இந்த ஆலயம் மோரியா என்னும் மலையிலே, முதல் வார்த்தை மோரியா என்னும் மலையிலே. அது எந்த இடம் என்று சொன்னால், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட இடம். ஆலயம் கட்டப்பட்ட இடம், ஈசாக்கை பலியிட்ட அதே இடம். அந்த இடத்திலே ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆலயத்தின் சிறப்பு என்பது, தேவ ஆலயத்திற்கு ஒருவர் வந்துவிட்டால் அங்கே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இது தேவாலயத்தின் சிறப்பு. அல்லேலூயா. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபூசியனாகிய ஓர்னானின் களம். இதுவும் அதே இடம்தான். இது பிற்காலத்தில் அந்த மனுஷனுக்கு அந்த இடம் சொந்தமாக்கப்பட்டு தாவீது விலை கொடுத்து அதை வாங்கினார். அந்த இடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் 2 சாமுவேல் 24:16-25 வசனங்களில் அங்கே நடைபெற்ற தண்டனைக்கு கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் மனஸ்தாபப்படுகிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். இதுதான் ஆலயத்தின் சிறப்பு. இது எல்லா காரியங்களும் இதில் அடங்கிவிடும். ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு வரும்போது அங்கே சுகமும் சமாதானமும் இருக்கிறது. அது தன்னுடைய வீட்டையும் தொடர்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமும் சமாதானமும் இருக்கட்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறாரே. இப்படிப்பட்ட சுகமும் சமாதானமும் ஒரு அலங்கத்திற்குள்ளே, ஒரு அரமனைக்குள்ளே இருக்குமானால் அங்கே காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறதை நாம் தியானிக்கலாம். முதல் குறிப்பு என்னன்னா, உனக்கு உன்னுடைய அலங்கம், உன்னுடைய அரமனை சமாதானத்தோடும் சுகத்தோடும் இருப்பதற்கான காரணம், முதலாவது கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டாக்குவார், சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார். அந்த சுத்திகரிப்பினால் தான் அங்கே சமாதானமும் சுகமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 21:12-13 வசனங்கள் சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலிகளையும் பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். இன்றைக்கு தேவாலயம் வியாபார ஸ்தலமாக இருக்கிறது. சங்கீதம் 69:9 உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் அமைந்திருக்கிறது. யோவான் 2வது அதிகாரம் 13-17 வரைக்கும் உள்ள வேத வசனத்தில் 17வது வசனம் அப்படி சொல்லுகிறது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். 2வது அதிகாரத்தில் என்ன நடைபெற்றது? பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. இயேசு ஆலயத்துக்கு போகிறார், எருசலேமுக்கு போகிறார். தேவாலயத்திலே ஆடு மாடுகள் புறா இவைகளை விற்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே காசுக்காரர் உட்கார்ந்து எல்லா நாட்டு நாணயங்களையும் மாற்றி கொண்டிருக்கிறார். வாங்கி என்ன செய்யறாங்க? பலியிடுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை எங்கே வாசிக்கிறோம். இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். பிதாவின் வீடு தேவனுடைய ஆலயம். உன்னுடைய அரமனை தேவனுடைய ஆலயம். உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இது எப்படி மாறி இருக்கிறது? தேவ பக்தியாய் அல்ல, இங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ சபை வியாபார ஸ்தலம் அல்ல. தேவ சபை புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். இங்கே ஏன் பலிகளை கொண்டு வந்து காசு கொடுத்து வாங்கி இங்கே பலி செலுத்துறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 24-26 வரைக்கும் வேதத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கிற வேலையில் வருஷத்தில் 3 தடவை ஆலயத்துக்கு நீ போகணும். அப்படி போகும்போது ஆலயம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். நீ வெகு தொலைவி நிமித்தம் உன்னுடைய பலிகளை கொண்டு போக முடியாது. வழியிலே திருடர்கள் இருப்பார்கள், சோர்ந்து போவாய், அது மரித்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் என்ன பண்ணணும்னா, உன் பலிகளை எல்லாம் இங்கேயே நீ விற்று பணம் முடிப்பாக்கி காசாக்கி
அந்த காசை கொண்டு போய் எருசலேமிலே பலிகளை வாங்கி நீ கர்த்தருக்கு பலி செலுத்தலாம் என்று ஒரு கட்டளையை கொடுத்தார். இதை இவங்க உபயோகப்படுத்தி கொண்டு என்ன செய்துட்டாங்க அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளேயே வியாபாரத்தை கொண்டு வந்து விட்டார்கள். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று, ரோம நாணயம் தான் அங்கே புழக்கத்தில் இருக்கிறது. ரோமர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். ரோம நாணயம் தான் புழக்கத்தில் இருக்கிறது. இப்போ மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய யூதர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்க நாட்டு நாணயத்தை கொண்டு வந்து ரோம நாணயமாக முதலில் மாற்ற வேண்டும். இப்படி ரோம நாணயமாக மாற்றின பிறகு அந்த நாணயத்தை கொண்டு வந்து யூதர்களிடத்தில் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு நாணயம் வச்சிருக்கிறாங்க. யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு நாணயத்தை வைத்திருக்கிறார்கள். அதை வாங்கணும். அதான் காசுக்காரருடைய பலகை. அங்கதான் மணி சேஞ்சர் உள்ள வந்துருச்சு. இப்ப இந்த ரோம நாணயத்தை கொண்டு வந்து யூத நாணயமாக மாற்றி அதுல பலி வாங்கி கொண்டு கொடுக்கணும். அந்த மாதிரி இவங்க செய்யறாங்க. அப்படி கொண்டு கொடுக்கும்போது அந்த பலி செலுத்தப்படாது. நல்லா கவனிங்க, அது செலுத்தப்படாது. அதை கொண்டு போய் செலுத்துற மாதிரி அப்படி போயிட்டு திரும்ப இங்க வந்துடும். இதுதான் வியாபாரம். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போவீங்க, ஒரு பெரிய பை பூரா ஒரு 5000 6000க்கு மருந்து வாங்குவீங்க. அந்த பை அப்படியே மெடிக்கலுக்கு போயிடும். பணம் கட்டினது தான் மிச்சம். இது பிஸ்னஸ். டாக்டர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அப்போ இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் அங்கே சமாதானம் இருக்காது. தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் அங்கே சுகம் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் இயேசு என்ன செய்கிறாரு? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். நீ ரட்சிக்கப்படுவதும் தேவனை ஏற்றுக்கொள்வதும் உன்னுடைய மன விருப்பத்தின்படி தேவனுனை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக அல்ல. உனக்கு ரட்சிப்பை தந்தது இந்த உலகத்தில் உன் வாழ்க்கை முடிந்து நீ பரலோகம் வர வேண்டும் என்பதற்காக. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நீ பட்டு தீர்ந்து நீ என்னோடு கூட வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ரட்சிப்பை தந்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டுட்டேங்கிறதுக்காக நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக உன்னை ரட்சிக்கவில்லை. அல்லேலூயா. தேவன் நம்மை முதலாவது சுத்திகரிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3-8 வசனங்கள். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இப்ப நமக்குள்ளே இருக்கிற பாவ கிரியைகளை அழிப்பதற்கான வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கே நாமத்திற்கே மட்டும் உண்டு. அல்லேலூயா. அதை நாம் சுத்திகரிக்க வேண்டும். அம்மா அழகா சாட்சி சொல்லிச்சு, நான் சபைக்கு ஏனோ தானோன்னு போவேன் வருவேன், ஆனால் 40 நாள் ஜெபத்தில் கர்த்தர் என்னை பிடித்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பிடித்தார், என்னை சுத்திகரித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப தேவன் நம்மை சுத்திகரிக்காவிட்டால் நாம் தேவ ஆலயம் அல்ல. தேவன் நம்மை சுத்திகரிக்காவிட்டால் நமக்கு சுகமும் சமாதானமும் இல்லை. இப்போ முதலாவது கர்த்தர் நம்மை சுத்திகரித்து தான் அது நமக்கு கொடுக்கிறார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எந்த மனுஷன் ஒருவன் தான் பாவி என்று தான் செய்த பாவத்தை வரிசைப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக சொல்லி என்னை மன்னியும் என்று கேட்கிறானோ அவனுக்கு அவனுடைய அக்கிரமத்தை அநியாயத்தை மன்னிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அவனுக்கு உடனே சுத்திகரிப்பு உண்டாகும் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பூமியிலே வாழ்கிற நாம் பூமியிலே வாழும்போது எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் என்னை மன்னியும் என்று கேட்டால் மன்னிக்க அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நீ கேட்காத வரைக்கும் அந்த பாவம் நிவர்த்தி ஆகாது. அல்லேலூயா. அப்போ அறிக்கை எடுக்கிறவன் சுத்தமுள்ளவனாய் மாறுகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உன்னுடைய அலங்கத்திற்குள்ளே பாதுகாப்பும் சமாதானம் எப்படி வரும்? உன் அரமனைக்குள்ளே தேவ ஆலயத்திற்குள்ளும் உனக்குள்ளும் உன் வீட்டுக்குள்ளும் சுகம் எப்படி வரும்? உன்னை சுத்திகரிக்கும் போது மட்டுமே வரும். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதில்
10 முதல் 14 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனாங்க. நல்லா கவனிக்கணும். 2 பேர் எங்க போனாங்க? தேவாலயத்திற்கு போனார்கள். இந்த 2 பேரும் தேவாலயத்திற்கு போவதின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குறித்த போகிறார். அல்லேலூயா. தன்னை குறித்த நீதியை போகிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேவனுக்கு அவர் என்ன செய்தார்? தசமமாக கொடுத்தார், கற்பனைகளை கை கொண்டார், ஒன்றிலும் தவறவில்லை, சரியாக இருக்கிறார், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார், மற்றவர்களைப் போல வாழவில்லை, நீதிமான் என்று விளங்க பண்ணுகிறார். ஆனால் இன்னொருவர் வேதம் சொல்லுது, அவர் ஆலயத்துக்கு தூரத்திலே நின்று தன் பாவங்களை அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன்னை சுத்திகரிக்கிறான், மார்பில் அடித்து கொண்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து சுத்திகரிக்கிறான். காரணம், அவனுக்குள்ளே தான் சுகமும் சமாதானமும் கர்த்தர் கொடுத்தார். இப்போ தேவன் நம்மை சுத்திகரித்தால் மட்டுமே நம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் சுகமும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நம்மை சுத்திகரிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஏசாயா 56:7 நாம் வாசிக்கும் பொழுது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, அதாவது எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு கொண்டு வந்து, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்படும் போது அவனை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குகிறார், மகிழ பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனுடைய பலிகளும் தகனங்களும் ஆராதனைகளும் அங்கீகரிக்கப்படும். என் வீடு சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் வாக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அரண்மனை பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அலங்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ரெண்டிலுமே சமாதானம் இருக்கணும், சுகம் இருக்கணும், காக்கப்படணும்னா தேவன் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். சுத்திகரிப்பு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. ரெண்டாவது தேவன் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார்? முதல்ல சுத்திகரிக்கிறார், ரெண்டாவது நாட்டுகிறார். நம்மை நாட்டி தேவாலயத்திலே நாட்டி செழிப்பாக்குவார். சங்கீதம் 92:13 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சுத்திகரிப்பு இல்லாமல் கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, முதல்ல கர்த்தர் நம்மை சுத்திகரித்து தான் என்ன செய்யறாரு? இரண்டாவது, சபையிலே கர்த்தர் நம்மை நாட்டுகிறார். அவருடைய பிரகாரங்களில் நாம் செழிப்பாய் இருக்கும்படி மாற்றுகிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார் பாருங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, 12ஆம் வசனத்துல, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று எக்ஸாம்பிள் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். சபையிலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கிறதுக்கு உதாரணத்தை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். கவனிக்கணும். இந்த பனை மரம், அதை குறித்ததான சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளும் போது, அதை போல ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். கொலோசியர் 2:6 வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, அவருக்குள் நீங்கள் வேர் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாட்டப்பட வேண்டுமானால் வேர் கொள்ள வேண்டும். வேர் ஆழமாய் போய் ஒரு மரம் உறுதியாக நிற்க வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம வேர் கொண்டவர்களாக இருந்தால் மட்டுமே அவருக்குள்ளே நாம் நாட்டப்பட முடியும், சபையிலே நாட்டப்பட முடியும். அதற்கான உதாரணம் தான் பனைமரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நல்லா கவனிங்க. இந்த பனைமரம் நன்றாக வளர வேண்டுமானால் அதை எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னா, அந்த பனைமரத்துக்கு மேல பாரத்தை சுற்றி கட்டுவார்கள். என்ன செய்வாங்க? நல்ல வெயிட், பாரம்னா வெயிட் தூக்கி அந்த மரத்து மேல அடி என்ன செய்வாங்க? நல்லா கட்டுவாங்க, சுத்தி கட்டுவாங்க. அந்த பாரம் அதிகமாக இருக்கும்போது மரம் செழிப்பாக வளருமா? கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? அல்லேலூயா. தமிழனுக்கு தான் அந்த கண்டுபிடிப்பு வரும். அல்லேலூயா. அத அப்படி பாரத்தை சுமந்து செழிப்பாக வளருமா? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு,
பனைமரம் செழித்து வளர்கிறதற்கு அது பாரத்தை சுமக்கிறது போல உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பாடுகளும் துன்பங்களும் பாரங்களும் உன்னை செழிப்பாக வளரச் செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அது மட்டுமல்ல, பனைமரத்தை குறித்து ஒரு பழமொழி இருக்கு, பனை நட்டாலும் 1000 பட்டாலும் 1000. அல்லேலூயா. அந்த பழமொழி சொல்லுவாங்க, ஏன்னா பனைமரம் உயிருடன் இருக்கு 1000 வருஷத்துக்கு. அந்த பனைமரம் உபயோகப்படுகிறது போல நீதிமானுடைய சந்ததி 1000 தலைமுறைக்கு நிலைத்திருக்கும். அதனால தான் பனைமரத்தை ஓமையா சொல்லி இருக்கிறார் நீதிமானுக்கு. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பனைமரம் மேல் நோக்கி வளர்கிறது. அப்படின்னா சூரியனை பார்த்து வளர்கிறது. அதுபோல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போது செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ இந்த பனைமரத்துக்கு சில ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அது நித்திய வளர்ச்சியை பெறுகிறது. அது நித்திய வளர்ச்சி. எப்படின்னு சொன்னால், பனைமரம் வறட்சியிலும் கடினமான சூழ்நிலைகளிலும் உயர்ந்து வளரும். அதுபோல நீதிமான் சோதனை வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில செழித்திருப்பான். அல்லேலூயா. ஆமா, அது தண்ணியே இல்லைன்னா கூட என்னதான் செய்யுது? நீங்க பாருங்க, கிராமங்களில் போய் பாருங்க, வெட்ட வெளியில பொட்டல் காடு, அங்க கூட அந்த மரம் செழிப்பா மேலே நின்றுகிட்டு இருக்கு. காரணம் என்ன? அது நிலத்தடி நீரை உறிஞ்சி வளரக்கூடியது. எவ்வளவு ஆழத்துல நீர் இருந்தாலும் அதை உறிஞ்சி வளரக்கூடியது. அதுபோல நீதிமான் எவ்வளவு சோதனை வந்தாலும் தேவனுடைய நீரோட்டத்தை உறிந்து வாழக்கூடியவன், செழிப்பாக நிலைத்து வாழக்கூடிய நித்திய வாழ்வு. அல்லேலூயா. ரெண்டாவது, பயனுள்ள வாழ்க்கை அது வாழ்கிறது. பயனுள்ள வாழ்க்கை அப்படின்னா, இந்த பனை மரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும், நுங்கு, அப்புறம் பனம்பழம், அப்புறம் பனங்கிழங்கு, அப்புறம் பதநீர், அப்புறம் பனங்கள் கண்டு, அப்புறம் ஓலை, இது எல்லாமே ஒவ்வொரு காரியமும் பயன்படுகிறது. அப்போ அது மாதிரி நீதிமானுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் பயனுள்ள வாழ்க்கையாய் இருக்கிறதுனாலே பனையை போல் செழித்து வளருவான், கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்புறம் நிலைத்திருக்கும் தன்மை. நீங்க இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா, நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து பனைமரம் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, 150 ஆண்டுகளுக்கு கனி கொடுக்கும், அதுக்கப்புறம் அது பூத்து போகும் அப்படிலாம் சொல்றாங்க, தெரியல. ஆனா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த மரம் என்ன செய்யுதுன்னா, இடி விழுந்தா மட்டும்தான் அந்த மரம் உடைஞ்சு போகுது. மற்ற மாதிரி இந்த மரம் வந்து அப்படியே நிற்குது. அதுக்கு சொல்றாங்க, உதாரணம் சொல்றாங்க, எவ்வளவு புயல் அடித்தாலும் காற்று வீசினாலும் வளைந்து கொடுக்குமே தவிர உடைந்து போகாது. அல்லேலூயா. அதுபோலதான் நீதிமானுடைய வாழ்க்கை எத்தனை சோதனைகளையும் தாங்குவான், ஒருபோதும் முறிந்து போக மாட்டான். அதனால கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பனைமரத்தை போல, கேதுருவை போல உறுதியாக, கேதுரு மரம் இரும்பை போல உறுதியாக இருக்கும். அதனால உறுதியுள்ள ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தருடைய சபையிலே நாட்டப்படும் போது கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணம் தான் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-37 வாசிக்கிறோம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். கவனிக்கணும், இவளை பற்றி வேதம் சொல்லுகிறது, இவள் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறவள். 7 வருஷம்தான் புருஷன் இன்றைக்கு உயிரோடு இல்லை, மரித்து விட்டான். ஆனா அந்த நாட்கள் முதல் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தாள். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல். கவனிங்க, தேவாலயத்திலே ஒரு பகுதியிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு, மேசியாவினுடைய வருகைக்கு அவள் ஆயத்தமாகிறாள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மீட்பு உண்டாக அநேகர் காத்திருக்கிறார்கள், மேசியாவின் வருகைக்கு அநேகர் காத்திருக்கிறார்கள். மேசியா எப்போ வருவார்னு காத்திருக்கிறாங்க. வந்த பிறகும் கூட அவர்தான் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இவளுக்கு மேசியா வெளிப்பட்டார்.
அல்லேலூயா. சிமியோன் தன்னுடைய கைகளில் கொண்டு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை கண்டது என்று சொன்ன பொழுது அவளும் வந்து நின்று அவரை குறித்து பேசினாள் என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட அவள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது மாத்திரமல்ல, மேசியாவை கண்டு மன திருப்தியோடு தன் வாழ்க்கையை நிறைவாக முடித்தவள். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதத்தில் 92:15 சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டா உன்னுடைய முடிவு பசுமையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே சொல்லும் பொழுது சங்கீதம் 63:2 இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். உம்முடைய மகிமையையும் வல்லமையும் கண்டேன். அப்போ தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே என்ன இருக்கிறதுனா வல்லமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது. அதை பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் ஆலயத்திலே வல்லமையை கண்டார், மகிமையை கண்டார். அல்லேலூயா. அதான் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கிறது, அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த அலங்கம் என்பது வெளியே அந்த ஊரை சுற்றிலுமாக கட்டப்பட்ட ஒன்று. 40 அடிக்கும் உயரமாக அது கட்டப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அரண்மனை என்பது தேவ ஆலயத்தை குறிக்கிறது, நம்முடைய வீட்டை குறிக்கிறது. அப்போ எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனிதன் வரும்போது அவன் எதை பார்க்கிறான்? பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய வல்லமையை பார்க்கிறான், மகிமையை பார்க்கிறான். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் 1 முதல் 4 வாசித்து அவர் என்ன பார்த்தார்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் ஆண்டவர் வீற்றிருக்க கண்டார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசி எங்கு வந்திருக்கிறார்னா தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்திலே 4ஆம் வசனம், கூப்பிடுகிற சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்போ தேவ ஆலயத்திற்கு வந்து ஆராதிக்க வந்தவர் எதை பார்க்கிறார்? ஆண்டவர் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறார். அவரை துதிக்கிற சத்தத்தை பார்க்கிறார், கேருபீன்களை பார்க்கிறார், சேராபீன்களை பார்க்கிறார். தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை அவர் காண்கிறார். தேவ மகிமையான வல்லமையை, மகிமையை பார்க்க முடியும். சரி, இப்போ அது எதை கண்டார் அப்படின்னா அதுக்கு வேதம் சொல்லுகிறது, நாம் எதை பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக புரியாது, ஊழியக்காரர்களுக்கும் புரியாது, நிறைய ஊழியக்காரர்களுக்கும் இது புரியாது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது மண்டையை பிச்சுக்குவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் அதை வாசியுங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். தாம் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? தேவனை குறிக்கிற வார்த்தை. தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தேவனுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காவது புரிஞ்சுதா? நான் தமிழில் வாசித்தேன். யாருக்காவது புரிஞ்சுதா? அல்லேலூயா. புரிஞ்சுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேத வசனத்தை பல மொழிபெயர்ப்புகளிலே வாசிக்க வேண்டும். எல்லாம் கவனிங்க. இதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் தான் யார் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. நல்லா கவனிங்க. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டியது உண்மைதான், சத்தியம்தான். ஆனால் அதை மட்டும் தேவன் விரும்பவில்லை.
நமக்காக எதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ தேவனை அறிகிறதே பெரிய கஷ்டம். ஆனால் அவர் என்ன விரும்புகிறார்னா, தேவனையும் அறியணும், தேவன் நமக்கு எதையெல்லாம் வேண்டும் வேண்டும் மகிமை கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. அப்போ நாம் எதை பார்க்கணும்? தேவாலயத்தில் வல்லமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். அந்த வல்லமையும் மகிமையும் எப்படிப்பட்டது என்பதை ஆவிக்குரிய கண்களால் மாத்திரமே பார்க்க முடியும். அல்லேலூயா. உள்ள வந்தவுடனே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று மாம்ச கண்களால் பார்ப்பதல்ல. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆவியின் கண்களுக்கு, மனக்கண்களுக்கு தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியுமானால் அதுதான் வல்லமையும் மகிமையும் பார்ப்பது. அப்போ என்னத்தை பார்க்கணும்? நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்கணும். என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மகிமை, வல்லமை என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன புரிஞ்சுக்கிறோம்? 3ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரைக்கும் பவுல் சொல்லுகிறார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவத்தை, இப்படிப்பட்ட காரியத்தை அறிந்து கொள்ள விரும்புவீர்கள்? அவருடைய மரணத்திற்கு உள்ளான மரணத்திற்கு ஒப்பாகி, மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி, எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று இங்கே வேதத்தில் அவர் எழுதுகிறார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை நான் அறிவது ரொம்ப முக்கியம். தேவனுடைய வல்லமையை அறிவது ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுதலை அறிவது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் அறிகிறதற்கு எனக்குள்ள எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நான் விடுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வல்லமையை பார்ப்பதற்கு உன் வாழ்க்கையில் எது தடையாக இருக்கிறதோ அதை விடாமல் உன்னால பார்க்க முடியாது, அறிய முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. அல்லேலூயா. அதனால தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அவர் இழந்து கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறார். அது என்ன கொண்டு போய் முடியுதுன்னா, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டமா விட்டுட்டேன். அந்த பந்தய பொருள் என்ன? நித்திய ஜீவனை குறித்து சொல்றார், உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றார். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன மனக்கண்கள் வேணும்? என்ன மனக்கண்கள் வேணும்? தேவன் நம்மை மகிமையிலே கொண்டு வரப்போகிறார், என்னை உயிரோடு எழுப்ப போகிறார், நான் மரித்தாலும் உயிர்த்தெழுவேன். இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனே தேவனை அறிந்தவன், தேவனுடைய வல்லமையை அறிந்தவன். அல்லேலூயா. எபேசியர் 1:3 வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இது புரியுது? யாருக்காவது புரியுதா? உன்னதங்களிலுள்ளே சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்றாரு, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறேன்னு சொல்றாரு. இதனுடைய விளக்கம் யாருக்காவது புரியுதா? ஏன் புரியல? மனக்கண் திறக்கப்படலை, நம்முடைய கண்கள் திறக்கப்படலை. நல்லா கவனிக்கணும். நம்ம மூளைக்கு குறிப்பிட்ட அளவு தான் சக்தி இருக்கிறது. நம்முடைய மூளை எவ்வளவு புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளவுதான் புரிஞ்சிக்கும், அதுக்கு மேலே புரியாது. அதுக்கு மேலே புரியணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பவர் வேணும், கிருபை வேணும். அந்த கிருபையை பெற்றவர் தான் பவுல். தனக்கு அருளப்பட்ட கிருபையினால் அவர் எழுதுகிறார், அதை அறிந்து கொள்வது கஷ்டம் என்று பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ தேவ ஆவியின் உதவி இல்லாமல் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ வல்லமையை காண வேண்டும், மகிமையை காண வேண்டும் என்று சொல்லுவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, வாழப்போகிற வாழ்க்கைக்கு தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை காண்கிற கண்களுடையவனே பாக்கியவான். உங்கள் கண்ணுக்கு தெரியுதா நீங்கள் வாழ போகிற இடம்? உங்கள் கண்ணுக்கு தெரியுதா நீங்கள் போக போகிற இடம்? தெரியும். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்களானால், தாவீது இதைத்தான் சொல்லுகிறான், பரிசுத்த ஸ்தலத்திலே உடைய மகிமையை வல்லமையை நான் கண்டேன். அல்லேலூயா. அந்த கண் நமக்கு வேணும்.
யோவான்ல சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார் 14ஆம் அதிகாரம் 2:3, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வந்து நான் உங்களை கூட்டி கொண்டு போவேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு ஒரு வீடு இருக்குதுங்க, இருக்கா இல்லையா? வீடு இருக்கா? வீடு உள்ளவங்க கை ஊற்றி காட்டுங்க பார்ப்போம். வீடு இருக்கிறவங்க, வீடு எனக்கு சொந்த வீடு உள்ள கை தூங்க பார்ப்போம். இப்போ மற்றவங்க என்ன பிச்சைக்காரங்களா? எல்லாருக்கும் வீடு இருக்குங்க. நம்ம எல்லாரும் சொந்த வீடு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் அதைத்தானே சொல்லுகிறது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இதான் மனக்கண். இந்த கண் இருந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். அதைத்தான் அவர் சொல்றார், வல்லமையை மகிமையை கண்டேன். எவ்வளோ பெரிய தேவன் இந்த பரதேசிக்கு ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். விசுவாசிக்க முடியுதா இல்லையா? முடியுதா இல்லையா? முடியல. அல்லேலூயா ஆவியே இல்லை. அல்லேலூயா இருக்கா இல்லையா? எனக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்றவங்க அந்த கண்ணு வேணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு சும்மா போலங்க, அங்க போய் அந்த மகிமையை வல்லமையை பார்க்க போகிறோம். அந்த கண்கள் நமக்கு வேணுங்கிறார். அதான் பிரகாசமுள்ள மனக்கண். தேவனை அறிந்து கொண்டேன்னு சொல்லுகிறாயே, தேவன் உனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று உன்னால பார்க்க முடியுதா? முடியல. அதனால தான் அப்படி ஜெபம் பண்றார், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்னு ஜெபம் பண்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 4:19 சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இங்கே உன்னுடைய குறைவுகள் எல்லாம் மகிமையிலே எப்படி ஆகுமா? நிறைவாகும். அந்த மகிமை எங்க இருக்கிறது? மகிமையை கண்டேன்னு சொல்றான, மகிமை எங்க இருக்குது? மகிமையிலே, பரலோகத்திலே, நித்திய வாழ்க்கையிலே இங்க இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறதை உன் கண்கள் நம்புகிறதா? அதான் மனக்கண்கள். அல்லேலூயா. தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4:14 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்கள் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார், பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் தொனிக்கும், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாக்கப்படுவோம், இவ்விதமாய் எப்போதும் கர்த்தரோடு இருப்போம், இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எத்தனை பேர் சாக ஆசைப்படுறீங்க? செத்து போக எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. இங்க சொல்ல மாட்டீங்க, வீட்டில் போய் சொல்லுங்க, நான் செத்துட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு. இங்க தெருவில் நிற்பீங்க. அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கல, செத்து போறேன் பார், அப்போ தெரியும் உங்களுக்கு அருமை. அந்த செத்து போற கிடையாது, அங்க செத்து போனா நரகத்துக்கு தான் போவேன். அல்லேலூயா. ஆனால் இங்க வேதம் சொல்லுது, நமக்கென்று ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு நித்திய வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேதத்தில் எப்போ நான் சாவேன் என்று காத்து கொண்டவர் இருந்தவர்கள் அநேகர். மரணம் எப்போது வரும் என்று காத்திருந்தார்கள், தேவனை தரிசிப்பதற்காக, தேவனோடு இருப்பதற்காக. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு 2:12, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா. பாடு இங்க படணும். மறுதலித்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை மறுதலித்தால் என்ன? யார் நம்ம அவரை மறுதலிப்போமா? இயேசு யாருன்னா மறுதலிப்பீங்களா? கைவிட்டு காட்டுங்க பார்ப்போம். யாரும் மறுதலிக்க மாட்டோம். ஆனால் பைபிள் ஏன் அப்படி சொல்லுது? ஏன் மறுதலித்தால் வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, பாடுகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பாடுகளை ஒருத்தர் ஏத்துக்கலன்னா, எனக்கு வரக்கூடிய துன்பத்தை நான் ஏத்துக்கலன்னா நான் அவரை மறுதலிக்கிறேன்னு அர்த்தம். அவரும் அவங்கள மறுதலிப்பார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பாடு வந்தாலும் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டாதான் அவரோடு நாம் ஆளுகை செய்ய முடியும். இதைத்தான் பிரகாசம் உள்ள மனக்கண் உனக்கு வேணுங்கிறாரு. இதான் ஸ்தேவான் பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 55, 56 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இப்போ இயேசுவை அவர் பார்க்கிறார். இயேசு அவரை வரவேற்க எழுந்து நிற்கிறார். அவரோடு கூட ஆளுகை செய்ய அவர் தயாராகிவிட்டார். கவனித்துக் கொள்ளுங்க, நம்முடைய கண்கள்
ஸ்தேவானைப் போல இருக்குமானால் நாம் காணாதவைகளை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. யாரும் பார்க்கவே இல்லை, அதை யாரும் பார்க்கல. இந்த மாதிரியான ஒரு அற்புத காட்சி பவுலுக்கு கூட கிடைக்கல. அவரு பரதீசுக்கு எடுக்கப்பட்டு புரியாத பாஷையை பேச கேட்டேன்னு சொல்றாரு. ஒரு பேரொளி உண்டாகி தரிசனமாச்சின்னு சொல்றாரு. ஆனா பிதாவானவருடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை, அற்புதமான காட்சியை சேவான் மட்டுமே கண்டார். அல்லேலூயா. அப்போ மனக்கண்கள் நமக்கு வேணும். இதுதான் மகிமையை பார்ப்பது, வல்லமையை காண்பது. அது எங்கே நடக்கும்னா தேவ சபையில் தான் நடக்கும். உன்னுடைய அலங்கத்திற்குள்ளே பாதுகாப்பு, சமாதானம், உன் அரமனைக்குள்ளே சுகம் எப்போதும் இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய பொருள், உனக்கு மனக்கண் இருந்தால் மட்டும்தான் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை உன்னாலே காண முடியும். நான்காவது, தேவனுடைய ஆலயத்திலே நடக்கும் ஆசீர்வாதம். லூக்கா சுவிசேஷம் 13:10 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்கள். பிசாசின் கட்டுக்களை அவிழ்த்து போடுவார். அவனுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரமனைக்குள்ளே சுகம். ஏன் வந்து தெரியுமா? கர்த்தர் பிசாசின் கட்டுக்களை அறுத்து போட்டார். அல்லேலூயா. என்னமோ நீங்க பொங்கலை தின்னுபிட்டு மயக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் அசரலை. அல்லேலூயா. பொதுவாக சபைக்கு வரும்போது எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா இங்கே வந்தால் உறக்கம் வந்துடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிசாசின் கட்டுக்களை அவிழ்த்து போட்டார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பிள்ளை உட்கார் வைமா, பிள்ளை உட்கார் வை. ஒரு ஜெப ஆலயத்தில் தேவன் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி போதகம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து சாதாரணமாய் போதகம் பண்ண மாட்டார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க தம்பி, கவனிங்க, கேட்பேன், கேள்வி கேட்பேன், கவனிங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்ப்பார். அப்படி பேசிட்டே வரும்போது அப்படியே பார்ப்பார், என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பார். ஏன்னா கவனிக்கிறாங்களா? எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருக்குது, பார்க்குறார். இப்படி பேசிட்டே வரும்போது போதகத்தை முடித்த உடனே ஒரு பெண்ணை கண்டார். ஏன் பார்த்தார் தெரியுமா? எந்த முகத்தில் உண்மை வெளிப்படுகிறது என்று பார்த்தார். அல்லேலூயா. எது திருட்டு மூஞ்சி நல்ல மூஞ்சின்னு பார்த்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு பார்க்கிறார். உண்மையை சொல்கிறேன் நான். அதனால தான் 18 வருஷமாக அங்கே ஒரு பெண் இருக்கிறாள். நல்லா கவனிங்க, அங்கே ஒரு பெண் இருக்கிறாள். இயேசுவே சொல்றார், இந்த பெண் 18 வருஷமாய் சாத்தானால் கட்டப்பட்டு பலவீனப்பட்டு கிடக்கிறாள், பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அவரே சொல்றார். நல்லா கவனிங்க. அப்போ உன்னுடைய வாழ்க்கை பலவீனத்திலேயே போய்கிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் உடம்பே நல்லா இல்லை, உடம்பே நல்லா அச்சு போட்ட மாதிரி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க, உனக்குள்ளே கட்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு இப்போ உடம்பு சரியில்லை? சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. உடம்பே நல்லா இல்லை, எப்போ பார்த்தாலும் உடம்பு நல்லா இல்லை. ஏன்னா அவனுக்கு 18 வருஷம், உனக்கு எத்தனை வருஷம் தெரில, பார்த்தா தான் தெரியும். அது இயேசுவுக்கு தான் தெரியும். 18 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆலயத்துக்கு. எல்லாருடைய எண்ணமும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி, அவங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ பிரச்சனைனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் புரிந்தது. ஆனால் இயேசுவுக்கு மட்டும்தான் பிசாசு கட்டி இருக்கிறான் என்று புரிந்தது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடியவர்களை இயேசு பார்க்கிறார். எப்பேற்பட்ட கட்டிலே இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்திருக்கிறார். அப்ப பிசாசினுடைய கட்டுக்களை அவிழ்த்து போட வேண்டுமானால் நீ எங்க இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும். பைபிள் சொல்லுது, உன்னுடைய அரமனைக்குள்ளே சுகம் வேண்டுமானால், உனக்குள்ளே சுகம் வேண்டுமானால் நீ தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சிறியே இங்கே வா கூப்பிட்டார். ஆலயத்தில் தான் கூப்பிட்டார். இப்போ நான் ஒருத்தரை கூப்பிடுறேன், பயப்படுவீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா? என்னத்துக்கு இருந்தாலும் கூப்பிடுறாருன்னு தெரியலையேன்னு பல யோசனைகள் ஓடும். ஆனால் இயேசு கூப்பிட்டார். சிறியே தம்மிடத்தில் அழைத்து, அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, தேவ ஆலயத்திலே நடக்கிற விஷயங்க, அழைத்து அவள் மேல் கைகளை வைத்து அவளை சுகமாக்கினார். அல்லேலூயா. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவ ஆலயத்திற்கு தவறாமல் வந்ததினால், தவறாமல் வந்தா அவளுடைய பலவீனமோ
பிசாசின் கட்டோ தேவனை விட்டு பிரிக்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஜுரம் வந்துச்சுன்னா என்ன ஆகி போகுது? உடம்பே சரியில்லையா, நான் இயேசு வந்தால் செத்து போயிருந்துருவேன், என்னத்து கஷ்டப்பட்டுங்கிற, செத்து போ. சும்மா பொய் 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 பொய். இந்த பொய் தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வரவிடாமல் தடுக்குது. வாயை திறந்தா பொய். பொய் சொல்லன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பொய், இந்த பொய்யை நீ என்னைக்கு விடுறியோ அதான் அப்போதான் அது உன்னை விடும். நீ அதை பிடிச்சி வச்சுக்கோ. ஏன் வரல வீட்டுக்காரர், ஏன் வரல? அங்கே போ, அங்கே ஒரு சிரிக்கும் பாரு, அது ஏன் வரல? நான் எவ்வளோ சொன்னேன், அவன் தூங்குறான், நான் என்ன பண்ணுறது? அல்லேலூயா. அவன் தூங்குறான், அவனை நல்லா தூங்க சொல்லு. இயேசு வர்ற வரைக்கும் தூங்க சொல்லு, வேற என்ன சொல்ல? அல்லேலூயா. அப்போ என்னன்னா, இருக்கும்போது காப்பாற்றிக்க முடியல, இருக்கும்போது காப்பாற்றிக்க முடியல. ஐயோ இந்த ஆத்மாவை நம்ம காப்பாற்றி இருக்கலாமே அப்படின்னு இருக்கும்போது தோணலை. செத்த பிறகு நான் அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலான்னு பல யோசனைகள் வருகிறது. என்ன பயணம், என்ன உபயோகப்பட போகுது? ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வசனம் என்ன சொல்லுது? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே. என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? பிசாசானவன் உன்னிடத்தில் உள்ள சுகத்தை திருடுகிறான், ஆரோக்கியத்தை திருடுகிறான், பலத்தை திருடுகிறான், கிருபைகளை திருடுகிறான். இவனுடைய வேலையே இதுதான். இதெல்லாம் உங்கள்கிட்ட திருடிட்டே இருக்கிறான். நீ என்ன பண்ற? வீட்டை திறந்து போட்டுட்டு வந்து போடாப்பா சாமின்னு கிடக்குற. அல்லேலூயா. ஆமாம், திருடனுக்கு நேசிக்கிற, திறந்து வச்சுட்டு கிடக்குற. அவன் அதுக்கு தான் வர்றான், உனக்கு தெரியல. எவ்வளவோ திருடி கொண்டு போய் விட்டான். சுகத்தை திருடிட்டான், பலத்தை திருடிட்டான், ஆரோக்கியத்தை திருடிட்டான். நல்லா கவனிங்க. இந்த 18 வருஷம் அவளுடைய சுகம் திருடப்பட்டது, பலன் திருடப்பட்டது, ஆசீர்வாதங்கள் திருடப்பட்டது. இத்தனை ஆண்டுகள் அவள் இழந்துதான் போயிருந்தாள். அந்த இழந்து போனதை திரும்ப அவள் பெற்றுக்கொண்டாளா? கிடையாது. அந்த 18 வருஷம் நஷ்டம்தான். இன்னைக்கு தான் உனக்கு விடுதலை, இன்னைக்கு தான் நீ நிமிர்ந்து பார்க்குற, இன்னைக்கு தான் கர்த்தரை பார்க்குற. ஆனால் போனது உனக்கு வருமா? வராது. அல்லேலூயா. தேவ ஆலயத்திலே வருகிற நீ என்னைக்கு தேவனை நிமிர்ந்து பார்த்தியோ அன்னையிலிருந்து தேவனை உறுதியாய் பற்றிக்கொள். அல்லேலூயா. அந்த கட்டுக்கள் உன்னை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சங்கீதம் 107:14, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். கர்த்தர் உன்னை இருளிலிருந்து வெளிப்பட பண்ணி உன் கட்டுக்களை அறுப்பார். சங்கீதம் 116:16 சொல்லுது, கர்த்தாவே நான் உமது அடியேன், நமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டீர். கர்த்தர் உன் கட்டுக்களை அவிழ்த்து போடுவார். நாகும் 1:13 சொல்லுது, இப்போது நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். தேவாலயத்தில் வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசின் கட்டுக்களை தேவன் அவிழ்த்து போடுவார். பவுலின் கட்டுக்களை கர்த்தர் அவிழ்த்து போட்டார். அப்போஸ்தலர் 16:26 வாசிக்கிறோம், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் சடுதியிலே அசைந்து போனது, எல்லாருடைய கட்டுக்களும் கழன்று போனது. கர்த்தர் கட்டுக்களை கழற்றி போடுகிறவர். துதிக்கிற ஜனம் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுகிறது. பேதுருவின் கட்டுக்களை கழற்றி போட்டார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் வந்து பேதுருவின் விலாவிலே தட்டினான், அவன் கைகளில் இருந்த சங்கிலிகள் கட்டுகள் கழன்று போனது. தேவ பிரசன்னம் எங்கு வருமோ அங்கே விடுதலை வரும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவன் இன்றைக்கு உன் கட்டுக்களை அறுத்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 5வதாக மகிமையான முடிவை கர்த்தர் கொடுப்பார். மகிமையான முடிவு. லூக்காஸ் விசேஷம் தேவாலயத்தில் 25வது வசனம் வாசிக்கிறோம். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ள நீதி உள்ளவனாயிருந்தான். இஸ்ரவேலின் ஆறுது வர காத்திருக்கிறவனாயிருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அடுத்து பாருங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அறிவித்திருந்தான். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். அன்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை.
அன்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வர வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்தி இருந்தார். இது ஓய்வு நாள் அல்ல, பலி செலுத்தப்படுகிற நாள் அல்ல, வேறொரு நாள். பிள்ளைக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையை தூக்கி கொண்டு பெற்றோர் வருகிறார்கள். அப்போ திடீரென்று அவருடைய உள்ளத்திலே ஆவியானவர் பேசுகிறார். நீ இப்பொழுதே புறப்பட்டு தேவாலயத்துக்கு போ அப்படின்ற ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். ஆவியின் ஏவுதல், போ 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 தள்ளுறார் அப்படியே. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஆவியானவர் அப்படி சொல்றாரா? சபையில் உட்கார்ந்துருக்க நமக்கு சொல்லுவான் பிசாசு, ஏந்து போ ஏந்து போ, ஏன் உட்காந்துக்கிற, ஏந்து போ. அதான் ஆவியின் ஏவுதல். இன்னைக்கு நிறைய பேர் வந்து உட்கார்ந்தவன என்ன செய்துறான் பிசாசு, போ போ சீக்கிரம் போ, ஏந்து போ. ஏந்து போற ஒருத்தனை உருப்பிட மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சபையை விட்டு விலகி போவாயானால் நீ தேவனை விட்டு விலகி போகிறாய், அவருடைய சரீரத்திலிருந்து பிரிந்து போகிறாய். அல்லேலூயா. ஆனா இவரு ஏன் காத்திருக்கிறார், அதான் முக்கியம். நல்லா கவனிங்க. எல்லாரும் இப்படி இருந்துட முடியாது. எல்லா அனுபவம், இந்த மாதிரி அனுபவத்தை பெறவும் முடியாது. இது மிகப்பெரிய உன்னத அனுபவம். அவர் சொல்றாரு, நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா அந்த உலகத்திலே பிறப்பார், அவர் பிறந்த பொழுது அவருடைய முகத்தை பார்த்த பிறகுதான் நீங்கள் மரணம் அடைவீர்கள் என்று தேவன் அவருக்கு சொல்லியிருக்கிறார். வருஷம் 400 ஆச்சு. 400 வருஷம் ஆகுது. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையில் உள்ள காலம் 400 வருடங்கள். இருண்ட காலம், தேவன் வெளிப்படாத காலம், வசனம் இல்லாத காலம், கர்த்தருடைய வார்த்தை இல்லாத காலம். அதான் இருண்ட காலம். மல்கியா வாழ்ந்த காலத்திலே இவர் வாழ்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் இருந்திருக்கிறார். பலி நடக்கிறது, ஆராதனை நடக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனால் தேவன் இல்லை. இப்போ முதல்ல அவர் பிறந்து வரும்போது பாருங்க, இவர் பார்க்கறதுக்காக ஆவியானவர் இவரை கொண்டு நடத்துகிறார். நீ தேவாலயத்துக்கு வரணும்னா கூட கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஏவுதல் செய்ய வேண்டும். அவர் இல்லைன்னா நீ வர முடியாது. அல்லேலூயா. அவர் தான் உன்னை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே என்ன சமாதானமா இப்போ அனுப்புறீங்களா? எங்க அனுப்புறீங்களா? சமாதானமா என்ன அனுப்புறீங்களா? எங்க அனுப்புறீங்களா? வீட்டுக்கா? வீட்டுக்கா? எங்க அனுப்பு கேட்கிறாரு? பரலோகத்துக்கு போறதுக்கு. மடின் செத்து பரலோகத்துக்கு போனோம். இப்போ அதுதான். அப்போ சாகரத்துக்கு இவ்வளோ ஆசைப்படுறாருங்க மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன கண்கள் இருக்கு பார்த்தீங்களா? உங்க மனக்கண் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த இயேசுவை பார்த்துட்டோம், இனி நாம நிரந்தரமாய் தேவனோடு போய் சேரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்குள்ள வந்துச்சு. தன் முடிவை, மகிமையான முடிவை கர்த்தர் தேவாலயத்திலே கொடுத்தார். அல்லேலூயா. சோத்திரம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 23 வரைக்கும் பார்க்கும் பொழுது, பேதுரு, ஆண்டவரே இவன் காரியம் என்னன்னு யோவானை பற்றி கேட்கிறான் ஏசப்பாட்ட. ஏசப்பா சொல்றாரு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நான் போயிட்டு 2வது வருகையில் வர்ற வரைக்கும் யோவான் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ தேவன் வரும் வரைக்கும் ஒரு மனுஷனை பூமியில உயிரோடு வைத்திருக்க தேவனால் கூடும். அப்படித்தான் அந்த மனுஷன் 400 வருஷமா இருந்திருக்கிறார். ஆனாலும் நிரந்தரமாய் உயிரோடு இருப்பான் என்று சொல்லாமல் என்ன சொல்றாரு? அவன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சீஷருக்குள்ளே பரவலாய் பேசப்பட்டதனால அவன் மரிப்பது இல்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அல்லேலூயா. மரணம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா எல்லாரும் மரிக்கணும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஒவ்வொருவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு 400 வருடங்கள் ஆனது. அல்லேலூயா. அந்த 400 வருடத்திலேயும் அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்றைக்கு மேசியா வருவார், இன்றைக்கு வருவார், இன்றைக்கு வருவார், இன்றைக்கு வருவார். இன்றைக்கு ஒரு நாள் ஆர்வம் குறையவே இல்லைங்க. எத்தனை பேர் இயேசு வருவார்னு ஆயத்தமா இருக்கிறீங்க? உண்மையாவா? இயேசு வருவார்னு ஆயத்தமா இருக்கிறீங்க? நிஜமாவா? எப்படி எப்படி ஆயத்தமா இருக்கிறீங்க? எப்படி வருவார் மேசியா? இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? யாருக்காவது தெரியுமா? எப்படி ஆயத்தமா இருக்க முடியும் தெரியாம? அல்லேலூயா. தேவன் வருவார்னு உனக்கு எப்படி தெரியும்? தேவ ஆலயத்திலே தான் தெரியும்.
தேவ ஆலயத்திலே தான் சொல்லப்படும். தேவாலயத்தில் தான் முடிவை கொடுத்தது. முடிவை அவன் பெற்றுக்கொண்டான். இப்பொழுது உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, சமாதானத்தோடு நான் போகிறேன். அப்ப தேவாலயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கப்படும், எக்கால சத்தம். அப்போ இயேசு வரும்போது மகிமையாய் நாம் பறந்து போக முடியும். நம்மளை கர்த்தர் என்ன செய்வாரு? கொண்டு அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. மகிமையான முடிவு வேணும்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நீ என்ன செய்யணும்? இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும், அப்பதான் உனக்கு மகிமையான முடிவு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? கற்பனையை கைக்கொள். எப்படி கைக்கொள்ளணும்? ஏனோ தானோன்னு இல்லை, போனோம் வந்தோம் அப்படி கிடையாது. மாசு இல்லாமல் குற்றம் இல்லாமல் கை கொள்வாயாக. அவர் கை கொண்டார். 2 தீமோத்தேயு 4:6-7-8 இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல முடிவு, நல்ல முடிவு. ஒவ்வொருத்தரும் நல்ல முடிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடு தான் சமாதானம் உள்ள வீடு, சுகமாக இருக்கிற வீடு. புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நான் ரொம்ப கொஞ்சம் டீப்பாக தான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பண்ண பிரசங்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் பிரசன்னத்திலே பேசுகிறேன் என்று எனக்கு சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய முடிவு மகிமையான முடிவாக மாற வேண்டுமானால் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? நல்ல ஓட்டமாக இருக்கணும், விசுவாசம் உள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்க நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள் சொல்லுது, உபாகமம் 23:14, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்க உலாவுறாரு? பாளையம் எது? எது பாளையம்? தேவசபையும் நம்முடைய வீடும் நாமும். இதுதான் பாளையம். இப்போ இதுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் அசுத்தமான காரியத்தை கண்டு உன்னை விட்டு, அவர் உன் பாளையத்தை விட்டு போய்விடாதபடிக்கு. உன் பாளையம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருந்தால் உனக்கு நல்ல முடிவு, அசுத்தமாக இருந்தால் கேட்ட முடிவு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்ல விதமாய் மரிக்கிறது இல்லை. நல்லா கவனிக்கணும். அவருடைய மரணம் ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால அவங்க கெட்டவர்கள் அல்ல. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அநேக தேவனுடைய பிள்ளைங்க இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறாங்க. அதனால அவங்க கெட்டவங்களா? இல்லை, அது தேவனால் உண்டான மரணம். ஏன்னா மரணத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே செத்து போயிடுவாங்க. அதனால அவங்க நல்லவங்களா? தூக்கத்திலே எந்த கஷ்டமும் இல்லாமல் செத்து போனதினாலே அவங்க நல்லவங்களா? அப்படியும் நம்ம சொல்லிட முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, ஐஸ்வர்யவான் அப்படிதான் செத்து எங்க போனாரு? பாதாளத்திலே போய் வேதனைப்பட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. நல்ல முடிவை நாம் பெற வேண்டுமானால் நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6 வாசிக்கிறோம். 16, 17, 18 வசனங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே.
ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இதை கை கொண்டா மட்டும்தான் நமக்கு நல்ல முடிவை கர்த்தர் தருவார். இந்த 5 ஆசீர்வாதங்கள் தான் சுகமான சமாதானமுள்ள ஒரு வீட்டுக்குள்ளே காணப்படுகிற ஆசீர்வாதம். இன்னும் அநேகம் இருக்கிறது, நமக்கு இது போதும். இந்த குறிப்புகள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உன்னுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று தாவீது எருசலேமை குறித்து, தேவாலயத்தை குறித்து வாழ்த்துகிறாரே, ஜெபிக்கிறாரே. அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, எருசலேமின் சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? எருசலேம் நிரந்தரமாய் சமாதானத்திற்குள் இருக்க முடியாது. அதனால எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டிக் கொண்டா மட்டும்தான் அது எப்பொழுதும் சமாதானமாக இருக்க முடியும். ஜெபிக்காத ஒரு வாழ்க்கையும் சமாதானம் பெறாது. தேவனோடு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கையும் சுகமாக இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய வீட்டுக்கு சமாதானத்தை தருவாராக, சுகத்தை தருவாராக. எல்லார் கண்களை மூடுவோம், எழும்பி நிற்போம். கர்த்தரை கனப்படுத்து. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படி, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும்படி நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு ஆவியின் ஏவுதல் இல்லாமல், கஷ்டத்தோடு, மன விருப்பம் இல்லாமல் நான் தேவாலயத்துக்கு வரக்கூடாது. சந்தோஷமாய் வர வேண்டும், மகிழ்ச்சியாய் வர வேண்டும். என்னுடைய சொந்த வெறுப்புகள் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நான் தேவாலயத்துக்கு வரக்கூடாது. என் தேவனை ஆராதிப்பதின் மூலம், அவரை மகிமைப்படுத்துவதின் மூலம் எனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது, எனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது, நான் மகிமையிலே என்றென்றைக்கும் அவரோடு இருப்பேன், இதை பெறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்கிற முழு நோக்கம் எனக்கு இருக்க வேண்டும். என் கண்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். பிரகாசமுள்ள கண்கள் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் எவ்வளோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, எத்தனை நன்மைகள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. பிதாவின் வீட்டில் எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கிறது, எனக்கு மகிமையின் கிரீடம் இருக்கிறது, எனக்கு வாடாத கிரீடம் இருக்கிறது, நான் நியாயம் விசாரிக்கும்படி எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறதப்பா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் பார்க்கத்தக்கதாய் என் கண்களை தெளிவுள்ள கண்களாய் மாற்றும், தெளிந்த மனதுள்ள மனதாய் மாற்றும். என் மனம் இருளோடு இருக்கக்கூடாது, வெளிச்சத்திலே தெளிந்த மனமாய் இருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் தேவனோடு இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உறவிலே நிலைத்திருக்க வேண்டும், சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த அலங்கத்திற்குள்ளே, அரமனைக்குள்ளே எப்பொழுதும் சமாதானம் சுகமும் இருக்கும் என்று வேதம் சொல்வது போல நான் இங்கே வந்ததை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபையின் கரம் அவங்களோடு இந்த வழி நடத்தட்டும், பாதுகாக்கட்டும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி அவர்கள் போகும்போது சமாதானத்தோடு போக, வேத வசனத்தை பற்றி கொண்டு போக உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும், உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.